மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூட்டணியில் நீடிப்பது தொடர்பாக கெடு விதித்த வேல்முருகனை திமுக கண்டுகொள்ளவில்லை என தகவல் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். திமுக கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் பண்ருட்டி தொகுதியில் வேல்முருகன் என்று வெற்றி பெற்றார். இந்நிலையில் இந்த முறை அவர் கூடுதலாக இடம் கேட்டதாக சொல்லப்படுகிறது. குறைந்தபட்சம் திமுக கூட்டணியில் 2 இடங்களாகவும் தனி சின்னத்தில் நின்று போட்டியிட அனுமதிக்க வேண்டும் என்று திமுகவிடம் அவர் கோரிக்கை வைத்ததாகும். அதற்காக முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் விருப்ப பட்டியலின் அடிப்படையில் 5 தொகுதிகள் கொடுத்ததாகவும் சொல்லப்பட்ட நிலையில் தற்போது திமுகவிடம் தொடர் பேச்சுவார்த்தையின் காரணமாக அவருக்கு பண்ருட்டி தொகுதி ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட அந்த ஒரு தொகுதி மட்டும்தான் ஒதுக்கப்படும் என்றும் வேறு தொகுதியில் ஒதுக்குறான வாய்ப்பில்லை, அதுவும் உதயசூரியன் சின்னம் தான் என திமுக திட்டவட்டமாக சொல்லிவிட்ட நிலையில் அவர் தற்போது கூட்டணியை விட்டு வெளியே போவதற்கான முடிவை எடுத்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலே அவர் இன்னொரு பக்கம் அதிமுகவிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. அதிமுகவுடனான அந்த பேச்சுவார்த்தையின் போது அவர் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகளை அதிமுக சார்பில் தரப்படவில்லை என்றும் சொல்லப்பட்ட நிலையில் தற்போது அவரை திமுக சார்பில் கண்டுகொள்ளவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. திமுக சார்பில் அவரை அணுகவோ அவரை கூட்டணி விட்டு வெளியே போக வேண்டாம் என்று பொறுமைக்காரங்கள் என்று யாரும் சொல்லவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பல்வேறு 10 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி இந்த கோரிக்கைகளை எந்த கட்சி முன்னெடுக்கிறதோ, இந்த கோரிக்கைகளை எந்த கட்சி தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகள் பயன்படுத்துகிறதோ அந்த கட்சிக்கு நாங்கள் கூட்டணியில் செல்ல தயாராக இருக்கிறோம் என்று வேல்முருகன் அறிவித்த நிலையில் அது குறித்தும் 2 கட்சிகளும் பதில் கூறியதாக தெரியவில்லை. திமுக மற்றும் அதிமுக என 2 கட்சிகளும் பதில் கூறியதாக தெரியவில்லை. இந்நிலையில் தற்போது நடைபெறக்கூடிய அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் திமுக கூட்டணி விட்டு வெளியே வருவார் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, அவரை திமுக சார்பில் முதற்கட்டமாக ஒரு அமைச்சர் தொலைபேசி தொடர்பு கொண்டு அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம், பண்ருட்டியில் நில்லுங்கள், வெற்றி வாய்ப்புள்ள கூட்டணி விட்டு வெளியே போக வேண்டாம் என்று கோரிக்கை வைத்தாகும். அதே போல அதற்கு வேல்முருகன் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே வேல்முருகன் 2 நாள் நேரம் கேட்டிருந்தார். இந்த 2 நாளுக்கு பிறகு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை செய்தியாளர் சந்தித்து இது தொடர்பாக ஒரு விளக்கம் அளிப்போம் என்றும் நாங்கள் கூட்டணி இருக்கிறோமா இல்லையா என்பது குறித்து நாங்கள் இந்த விளக்கத்தை அப்போது அறிவிக்கிறோம் என்று கூறிய நிலையில் இன்று அதற்கான விளக்கத்தை அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் இந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசுகிறார். கட்சி நிர்வாகிகளுடன் ஏற்கனவே நடந்த பேச்சுவார்த்தையின் போது கூட்டணி விட்டு வெளியே போய்விடலாம் என்று கட்சி நிர்வாகிகள் பேசியதாக தகவல் வந்தது. இந்நிலையில் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவது உறுதிப்படுத்த நிலையில் அது மட்டுமல்ல, திமுக சார்பில் தற்போது வரை யாரும் கொண்டு வேல்முருகனை கட்சியை விட்டு போக வேண்டாம், கூட்டணி விட்டு போக வேண்டாம், இந்த தேர்தல் நில்லுங்கள் என்று ஒரு முறை சொன்னதோடு சரி, தற்போது வரை யாரும் சொல்லவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலே தற்போது திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறார் வேல்முருகன். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.